சிவா கிட்ட வந்து கோர்ட்டில் வந்து கேட்குறாங்க. சிவா வந்து இந்த மாதிரி நான் ஸ்னேகாவை ஏற்றுக்க முடியாது, இதுதான் என்னோட முடிவுன்றாரு. தண்டனை ஏற்றுக்க தயாராக இருக்கவும் சொல்கிறாரு. ஆனால் ஸ்னேகா வந்து சிவா கூட தான் வாழ்வேன்னு சொல்கிறாங்க. இதனால் வந்து மேஜிஸ்ட்ரேட் வந்து ஒரு முடிவு பண்ணுறாங்க. இந்த மாதிரி வந்து சிவா வந்து சொன்ன முடிவால் அவருக்கு தண்டனை கிடைக்கிது உறுதி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஓராண்டு வந்து தண்டனையும் அதே மாதிரி சிறை தண்டனையும் அதுக்கப்புறம் 5 கோடி வந்து அவருக்கு வந்து இழப்பீடும் வந்து கொடுக்கணும் ஸ்னேகாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தண்டனை கொடுக்குறாங்க. அந்த டைமில் கரெக்டாக அங்கே வந்துடுறாங்க சிந்து வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி அவர் மேலே எந்த தப்புமே இல்லை, இதுக்கெல்லாம் காரணம் ஸ்னேகா தான் வந்து சிவாவை லவ் பண்ணலை, ஆனால் அந்த டாக்டர் வந்து உண்மையிலே லவ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தை ஏற்படுத்துகிறாங்க. அதை கேட்டு எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னம்மா நீ கேஸ் இப்படி நடந்துட்டுருக்கு இப்படி சொல்கிற அப்படின்னு. ஆமாங்க அதுதான் உண்மை, ஸ்னேகா உண்மையிலே லவ் பண்ணலை, அவங்க வந்து லவ் பண்ணது வேற ஒருத்தரை, ஸ்னேகா லவ் பண்ண யாருன்னா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு வந்து காட்டுறாங்க. பார்த்தா அங்கே வந்து வராரு ராமும் அவர் ஃப்ரெண்டு ஷாமும். இந்த ஷாமை தான் அவங்க லவ் பண்ணாங்க அப்படின்னோடனே நான் சொல்கிறேன் மேடம் அப்படின்னு சொன்னேன், நான் அந்த ஷாமோட ஃப்ரெண்டு, என் பேர் வந்து ராம், என்ன நடந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகாவும் வந்து ஷாமும் வந்து உயிருக்குயிராக லவ் பண்ணாங்க. அப்போ வந்து ஸ்னேகா வந்து வேணும்னே வந்து சிவாவை எப்படியாவது வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டம் போட்டு என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி என்னோடய ஃப்ரெண்டை வந்து ஆளை வச்சு இந்த மாதிரி தாக்கி அவரை வந்து படிக்க ஆக்கிட்டாங்க. இவ்வளோ நாள் வந்து ரொம்ப கோமாவில் இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டான் என் ஃப்ரெண்டு, இப்போ தான் சரியானா மறுபடியும் வந்து அவனை இந்த மாதிரி நிலைமைக்கு கொண்டு போகணும்னு சொல்லிட்டு ஆளுங்களை வச்சு பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து என் ஃப்ரெண்டு வந்து காப்பாற்றிருக்கோம், என் ஃப்ரெண்டை வந்து அடித்து போட்டாங்க. அந்த டைமில் கரெக்டாக வந்து இந்த சிந்து என்ன பண்ணாங்க, கூட்டின்னு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்து காப்பாற்றினாங்க. அப்படி மட்டும் நடக்கலைன்னா இந்நேரம் என் ஃப்ரெண்டு உயிரோடவே இருந்திருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து இவங்க எல்லாருமே போய் சொல்கிறாங்க, இந்த சிந்து வந்து நாடகம் போடுறா அப்படின்ற மாதிரி ஸ்னேகா சொன்னோன்னே அதெல்லாம் கிடையாது, இதுதான் உண்மை, அதுக்கான ஆதாரங்களும் எங்ககிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா ஆதாரத்தையும் சப்மிட் பண்ணுறாங்க. டாக்டர் உண்மையிலே லவ் பண்ணாலும் ஸ்னேகா உண்மையிலே லவ் பண்ணலன்றது இதுலேருந்து உங்களுக்கு தெரியுது இல்லையா, தயவு செய்து டாக்டர் விடுதலை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சிந்து சொல்கிறாங்க. அதன்படி வந்து ஸ்னேகாவை வந்து கேள்வி கேட்குறாங்க நீதிபதி, என்னம்மா நீ இப்படி பண்ணியிருக்க, வேற ஒருத்தனை விரும்பிட்டு மறுபடியும் இன்னொருத்தன் வந்து விரும்புகிறேன்னு சொல்லிட்டு கோர்ட்டில் கேஸ் போடுறியா, அந்தளவு வந்து நாங்கள் எங்களை ஏமாளி நினச்சிட்டு இருக்கேன், கோர்ட் நேரத்தை எப்படிலாம் வேஸ்ட் பண்ணியிருக்கேன், பண்ணது ரொம்ப பெரிய தப்பு, இதுக்காக வந்து உங்கள் மேலே ஆக்ஷன் எடுக்கலாம், ஆனால் இங்கே பாருங்கள் இப்போ வந்து நான் கொடுக்குற தண்டனையும் உங்களுக்கு பெருசாக இருக்கும், நீங்கள் வந்து ஷாமை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும், அதே டைமில் ஷாமுக்கு வந்து இழப்பீடும் நீங்கள் கொடுத்தாகணும் அப்படின்றாங்க. மேடம் என்னால் கல்யாணம்லாம் பண்ணிக்க முடியாது, அப்படின்னா அவருக்கு தேவையான இழப்பீடு நீங்கள் கொடுக்கணும், அப்படி கொடுக்கலன்னா நீங்கள் சிறை தண்டனை உங்களுக்கு நான் விதிக்கிறேன்னு. சரி நான் இழப்பீடே கொடுத்துறேன்றாங்க. 5 கோடி இழப்பீடு நீங்கள் ஷாமுக்கு தந்து ஆகணும், அவர் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு அப்படின்னு வேறு வழி இல்லாமல் ஸ்னேகாவும் ஒத்துக்கிறாங்க. இந்த சூழ்நிலை இந்த கேஸ் வந்து நான் தள்ளுபடி பண்ணுறேன், ஸ்னேகா வந்து சிவா மேலே கொடுத்த கேஸை மொத்தத்தையுமே நான் தள்ளுபடி பண்ணி சிவாவை விடுதலை பண்ணுறேன், சிவாவுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு தீர்ப்பளிக்கிறேன், சிவா யார் கூட வாழணும்னு அவர் முடிவு பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க ஸ்னேகா. இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு சிவா வந்து பார்க்குறாங்க. சிவா அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. உடனே திரும்பி பார்க்குறாச்சே, நீ எல்லாம் ஒரு பொண்ணா, உன்கிட்ட மனிதாபானமோ இறக்கக்கூடமோ இல்லை நல்ல விஷயமோ எதுவுமே கிடையாதுன்னு எனக்கு நல்லா தெரியும், ஆனால் இருந்தாலும் என்னை உண்மையிலே லவ் பண்ணின்னு சொல்லிட்டு அந்த லவ்வுக்கு நான் மரியாதை கொடுத்தேன், ஆனால் அது கூட நீ போலியாக பண்ணியிருக்க, உனக்கு அசிங்கமாக இல்லை, வேற ஒருத்தனை லவ் பண்ணிவிட்டு அவனை இந்த நிலைமைக்கு ஆக்கிட்டு என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்க பார்த்துருக்க, உனக்கு எவ்வளோ திமிர் இருக்கும், எப்படி உனக்கு இப்படிலாம் வந்து மனசு வருது, நீ கேவலமானவ, உன்னை பார்க்கவே எனக்கு அசிங்கமாக இருக்குது, என் மூஞ்சில் இதுக்கப்புறம் முடிச்சிடாது அப்படின்றாரு. சிவா ப்ளீஸ் சிவா, நான் உன்னை இப்போ நான் உன்னை லவ் பண்ணுறேன் சிவா, தயவுசெய்து புரிஞ்சுக்க சிவா, வாயை மூடின்னு போயிடு, லவ்ன்ற வார்த்தையை நீ சொல்லவே கூடாது, அதுக்கு உனக்கு அருகதே கிடையாது, சரி என்ன மட்டும் இவ்வளோ கோச்சிக்கிறேல, அப்போ வந்து சிந்து மட்டும் லவ் பண்ணதுலாம் வந்து உனக்கு கண்ணு தெரியலையா, அவன் மட்டும் உன்னை ஏமாற்றி தானே கல்யாணம் பண்ணா, சிந்து என்னை விரும்பி ஏமாற்றி கல்யாணம் பண்ணா, ஆனால் நீ என்னை ஏமாத்தணுன்னாவே விரும்பியிருக்க, கேவலமாக இல்லை உனக்கு அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு அப்படியே டென்ஷனாக இருக்காங்க. இங்கே பார், உனக்கு ஒரே ஒரு ஃப்ரெண்டாக ஒரு சஜஷன் சொல்கிறேன், நீ விரும்பின அந்த சாமியை கல்யாணம் பண்ணிக்கோ, பாவம் அது அவன் உன் மேலே உயிரே வச்சுருக்கான், இதுக்கப்புறமாவது ஒழுங்காக அவன் கூட வாழ வழியை பார், என்னால் முடியாது சிவா, என்னால் முடியாது, நீ என்னை விரும்பினாலும் சரி உன்னை அடையாமல் நான் விட மாட்டேன், அப்படின்னா நீ எப்படியாவது போ, இதுக்கப்புறம் என் மூஞ்சில் மட்டும் முடிச்சிடாத அப்படி சொல்லிட்டு போகிறாரு. அதை கேட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. அப்படியே ஸ்னேகா, சிவா நான் விட மாட்டேன் சிவா, நீ என்னைக்குனாலும் நீ எனக்கு தான், நான் விடவே மாட்டேன், இந்த டைமில் வேணாலும் நான் தோற்றுருக்கலாம், ஆனால் கூடிய சீக்கிரம் உன்னை அடையிறதுக்கான வழியை நான் கண்டிப்பாக கண்டுபிடிப்பேன், நான் அடைஞ்சே தீருவேன் அப்படி சொல்கிறாங்க. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. உடனே அவங்க அப்பா வந்து நீ வாமா பார்த்துக்கலாம், சிவா எங்கே போயிட போகிறான், எப்படியாவது அவனை உன் கூட சேர்த்து வைக்கிறேன், நீ கவலைப்படாத அப்படி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. இங்கே வந்து ஷாம் வந்து அழுதுட்டு இருக்காரு. அவன் ஃப்ரெண்டு வந்து நீ கவலைப்படாதரா, இவ தேவையே இல்லை உனக்கு அப்படி சொல்லிட்டு கூட்டிகிட்டு